சிவமயமே சுத்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இறைவா அப்ப இல்லாமல் ஒரு அப்ப இல்லை இந்த அப்ப இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை அப்ப இல்லாமல் ஒரு அப்ப இல்லை இந்த அப்ப இல்லாமல் இந்த பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே நல்லூர் முறையும் அருக்கடலே நல்லூர் முறையும் அருக்கடலே என்னை ஆளுகின்ற போதிலுமே பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நமச்சிவாயே நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே 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 ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே சக்தி சுவாமி பார்த்தாயா இந்த பூ உலகிலை இந்த பூ உலகிலை எவை எப்படி அமைய வேண்டுமோ அதேபோல அமர்ந்து கொண்டிருக்கிறது அல்லவா இப்பொழுது பூ உலகை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகிதா திரகிதா துபாபுரா என்று சொல்லக்கூடிய 3 இடங்கள் முடிந்து 4வது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா இந்த 4வது கலியுகத்தில் உள்ள 84 ஜீவராசிகளுக்கு படியிழந்து விட்டு கைலாயத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பூவுலகை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த பூவுலக மக்கள் அனைவரும் என்ன கூறி கொண்டிருக்கிறார்கள் நீதி அழிந்து விட்டது நியாயம் அழிந்து விட்டது தர்மம் அழிந்து விட்டது அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று இந்த பூவுலக மக்கள் அனைவரும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது பூ உலகிலே மகிஷாசுர அரக்கனாகப்பட்டவன் ஆண்களை அடித்து இளம் பெண்களுடைய கற்ப சூறையாடி கோயில் ஆலயத்தில் அட்டகாசம் செய்து வருகின்றார் அந்தவனோ முன்னொரு காலத்திலே நம்மை நோக்கி கடந்தவம் இருந்து சாகாத வரத்தை பெற்று விட்டான் யார் ஒருவன் நம்மை நோக்கி கடந்தவம் இருந்தாலும் அவன் கேட்கக்கூடிய வரத்தை கொடுப்பது வழக்கம் ஆகையினால் இந்த சூரனாகப்பட்டவன் கேட்ட சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன் சாகாத வரத்தையை பெற்றுவிட்டோம் என்று ஆணவத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான் அநியாயம் செய்கின்றான் அக்கிரமம் செய்கின்றான் அட்டகாசம் செய்து வருகின்றான் இந்த பூ உலகிலே இதற்கு மேலே இந்த பூ உலகிலை அந்த கொடிய அரக்கனை விட்டு வைத்தால் இந்த பூ உலக மக்கள் அனைவரையுமே அழித்து விடுவான் அண்ணவன் அழிக்க வேண்டும் என்றால் தாயுள்ள கொண்ட நீ இந்த பூ உலகிலை மானிட பிறப்பாக அவதாரம் எடுக்க வேண்டும் சக்தி சுவாமி சக்தி அண்ணவனை அழிக்க வேண்டும் என்றால் நான் பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறக்க வேண்டும் அப்படித்தானே உண்மைதான் எங்கு பிறக்க வேண்டும் எப்படி பிறக்க வேண்டும் யார் இடத்துல பிறக்க வேண்டும் கூறுங்கள் சுவாமி சக்தி சுவாமி தாங்கள் இந்த பூ உலகிலை 108 அவதாரம் எடுத்து அகில உலக மக்களையும் கட்டி காக்க வேண்டும் என்று நான் இட்ட கட்டளை அல்லவா இதுவரை 107 பிறப்பாக பிறந்து 107 பேர்நாமங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூ உலகிலை
தெய்வ சத்தில் நிலைநாட்டி கொண்டு வருகின்றாய். எப்படி எப்படி நிலைநாட்டி கொண்டு வருகின்றாய்? காளி அம்மன் என்று, விடாரி அம்மன் என்று, பேச்சி அம்மன் என்று, சடச்சி அம்மன் என்று, செல்லாண்டி அம்மன் என்று, பாம்பாள் அம்மன் என்று, ஆதிபுரா சக்தி என்று, சக்கா தேவி என்று, வீர சின்னம்மாள் என்று, முத்தாய் அம்மன் என்று இப்படிப்பட்ட 107 பேர்நாமங்களை பெற்றுக்கொண்டு இந்த பூ உலகிலே தெய்வ சத்தில் நிலைநாட்டி கொண்டு வருகின்றாய். இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்க வேண்டும். எங்கு பிறக்கப் போகின்றாய்? யாருடைய குடியில பிறக்கப் போகின்றாய்? தெரிய சக்தி நார்த்தாமலை எல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டை வளைய மையமாக ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கு வயது 60, கோட்டை கருப்பாய்க்கு வயது 55. அன்னவர் குடியிலே ஒரே கருவிலை 7 பெண்மக்களாக அவதாரம் எடுக்க வேண்டும் சக்தி. அப்படி 7 பெண்மக்களாக அவதாரம் எடுத்து 7 சக்திகளாக 7 எல்லை கோட்டில எங்கெங்க அமர வேண்டும் தெரியுமா? சுவாமி. முதல் எல்லையாக நார்த்தாமலை எல்லையில்லை நார்த்தாமலை முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். இரண்டாவது எல்லையாக திருவப்பூர் மந்தைகளை திருவப்பூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். மூன்றாவது எல்லையாக கொன்னையூர் மந்தைகளை கொன்னையூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். நான்காவது எல்லையாக இருந்துரைப்பட்டி மந்தைகளை இருந்துரைப்பட்டி முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஐந்தாவது எல்லையாக வைத்தூர் மந்தைகளை வைத்தூர் முத்துமாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். ஆறாவது எல்லையாக கண்ணபுரத்து எல்லைகளை கண்ணபுரத்து கரு மாரியம்மன் என்று பெயர் பெற்று வாழ வேண்டும். 7 வேத்திலே இளைய கன்னியாக எங்கு அமர வேண்டும் என்றால் திருச்சி கருகாமையில் கொள்ளிடக்கர வடகரையில் அமர்ந்திருக்கக்கூடியவள் வேப்பலக்காரி விளையாடு மத்தினை 1000 கண் படைத்தவள் என்று சொல்லக்கூடிய சமயபுரத்தை பெற்று வாழ வேண்டும். இப்படி 7 எல்லை கோட்டில எல்லை தெய்வமாக அமர்ந்து பின்பு ஒரே உருவம் பெற்று மகமாயி என்ற அவதாரத்தோடு அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் சக்தி. சுவாமி சக்தி அன்னவனை அழிக்க நான் மட்டும்தான் செல்கிறேனா? எனக்கு துணையாக யார் வருகிறார்களா சுவாமி? சக்தி தாங்கள் இந்த பூ உலகிலை ஒவ்வொரு முறையும் அவதாரம் எடுக்கும் பொழுது உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் யாரையாவது கூட அனுப்பி வைப்பேன் அல்லவா? இப்பொழுது 108வது அவதாரம் எடுக்கக்கூடிய வேளைகளை உனக்கு பக்கத்துணையாக நமது மைந்தர்கள் அழகமலை காற்றிலே வாழ்ந்து வருகின்ற 18ஆம் அடி பெரிய கருப்பன் அன்னவனையும் கொல்லிமலை காற்றிலே வாழ்ந்து வருகின்றான் சின்ன கருப்பன் இருவரையும் உனக்கு பக்கத்துணையாக அனுப்புகின்றேன். அன்னவர்களை பக்கத்துணையாக வைத்து அந்த ஆணவம் படித்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க வேண்டும் சக்தி. ஆகட்டும் சுவாமி. அப்படி ஆகட்டும். என்னதான் பேசிக்கொண்டே இருந்தாலும் சிறிது சந்தேகம். ஆம் சுவாமி. சக்தி என்ன சந்தேகம் தாங்களுக்கு? இப்பொழுது பூ உலகில் தெய்வ நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு சந்தேகம். தாங்கள் தான் அதை தீர்த்து வைக்க வேண்டும் சுவாமி. அப்படியா? இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே தெய்வ நம்பிக்கையுள்ள பக்தர்கள், அவர்கள் மீது அருள் அழைத்து தெய்வம் என்றால் என்ன, தெய்வ சக்தி என்றால் என்ன என்பதை நிலைநாட்டுகின்றேன். கண்ணால் பார்த்துவிட்டு பின்பு இந்த பூமுலைகளை மானிட பிறப்பாக அவதாரம் எடுப்பாய் சக்தி. அப்படியாகட்டும் சுவாமி. அப்படியாகட்டும். மைந்தர்களே சுவாமி, இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய மக்கள் மீது அருள் அழைத்து இங்க இருக்கக்கூடிய 7 பூங்கரங்களுக்கு உயிர் சக்தியை கொடுக்க வேண்டும் மைந்தர்களே. அப்படியாகட்டும். அப்படியாகட்டும். எல்லாம் தூங்குறவங்க கொஞ்சம் எழுப்பிடுங்கம்மா. எழுப்பிடுங்க. சின்ன பிள்ளைக்கு மடியில உட்கார வச்சுக்கோங்க. இந்த சின்ன பிள்ளைக்கு மடியில வச்சுக்கோங்கம்மா. போட்டு சாமி வந்து போட்டு மிதிச்சிருவாங்க. எல்லாம் எந்திரிங்கம்மா. எழுப்பிடுங்க. இந்த அம்மால எழுப்பிடு. அம்மா ஆத்தா ஆத்தா அப்புறம் தூக்கிக்கலாம். எந்திரிங்க. தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய வேலையில ஆண்கள் எல்லாம் விசில் அடிச்சு ஆரவாரப்படுத்தலாம். பெண்கள் எல்லாம் மனதார ஆத்தால நினைச்சு குலவை போட்டீங்கன்னா ஆத்தா மதிமயங்க உங்களுடைய உள்ளத்துல இறங்குறது ஒரு ஐதீகம் இருக்கு. எல்லாருமே குலவை போடுங்க. ஆண்கள் எல்லாம் விசில் அடிங்க, பெண்கள் எல்லாம் குலவை போடுங்க. எல்லாருமே ஆத்தா உட்கார். இப்பொழுது நமது ஊர் மந்தையிலே ஆத்தா 7 எல்லை முத்துமாரி அம்மனையும் நமது மந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய காளியம்மனை அருளாக அழைக்கக்கூடிய நேரம், அருளாக அழைக்கும் பொழுது ஆத்தா வேப்பலகாரியும் நமது மந்தையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய காளியம்மனும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் மேல யாரு மேல வேணாலும் ஆத்தா அருள் கொண்டு ஆடி வரும். அப்படி யாருக்கு சாமி வந்தாலும் சரி, தயவு செய்து பிடிக்க வேணா விடுங்க. அருளாக ஆடி வந்து இந்த கரகத்தை எடுத்து ஆடுவார்கள். ஏன்னா இந்த கரகமாகப்பட்டது சாதாரண கரகம் அல்ல, 7 முத்துமாரி அம்மனோட கரகம். அதனால சாமி அழைக்கும் பொழுது யாருக்கு சாமி வந்தாலும் பிடிக்க வேணா விடுங்க, வரட்டும். அருளாக ஆடி வர்றவங்களை பார்த்து யாரு கேளுகின்றன நினைக்க கூடாது, சிரிக்க கூடாது. ஏன்னா இது தெய்வ சத்துள்ள நாடகம். ஆத்தாளுக்கு பிடிச்சது குலவ சத்தம், கும்மி சத்தம், ஆறாவர சத்தம் முக்க உயர்ந்தது. முடிஞ்சா கைதட்டி குலவை போட்டு விசிலடிச்சு ஆறாவர செய்யுங்க. தயவு செய்து யாரு கேளுகின்றலாம் மட்டும் சிரிக்க கூடாது, நினைக்க கூடாது. அது மட்டுமல்லாமல் ஆத்தாளை அழைக்கும் பொழுது வர்ற தெய்வம் எல்லாம் பொறுமையா வரணும். கீழே மேல உருண்டு ஆடக்கூடாது. தள்ளி உட்காருங்க. வர்ற தெய்வம் பொறுமையா வரணும்.
கீழே மேல உருண்டு விருண்டு ஆடக்கூடாது. சாமி வந்தா அவங்களுக்கு மேடையை நோக்கி மட்டும் வழிய விடுங்க, மத்த யாரும் எந்திரிக்க கூடாது. வா வா. அருளாக ஆடி வர்றவங்களை தவிர மத்த யாரும் எந்திரிக்க கூடாது. மத்தவங்க அப்படியே உட்காருங்க. சாமி வர்றவங்களுக்கு மட்டும் வழிய விடுங்க மேடைக்கு. ஐயா அந்த முன்னாடி இருக்கவங்கள கொஞ்ச நேரம் ஓரமா வாங்க, அப்புறம் உட்காந்துக்கலாம். மேடைக்கு முன்னாடி அமர்ந்திருக்கக்கூடிய ஆண்கள் இளைஞர்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பக்கம் சைட்ல வாங்க, அப்புறம் உட்காந்துக்கலாம். சாமி நிறைய சாமி ஆடி வரும். சாமி ஆடுறவங்கள தவிர மத்தவங்க உட்காருங்க. சாமி ஆடுறவங்கள தவிர யாரும் எழுந்திருக்காதீங்க, உட்காருங்க. வர்ற சாமி பொறுமையா வரணும், கீழே மேல விழுகக்கூடாது, உருண்டு விருண்டு ஆடக்கூடாது. தாங்கி மக்களை காக்கக்கூடிய தெய்வம், சக்தி வாய்ந்த தெய்வம், நீதியான தெய்வம்னா பொறுமையா நின்னாடணும், கீழே விழுகக்கூடாது. சாமி வந்த தெய்வம்னா பொறுமையா நின்று ஆடணும். எடுத்த கரகம்ல சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க சாமி. ஏழூர் முத்துமாரி அம்மனோட கரகத்தை சின்னஞ்சிறு குழந்தைகள் கரகம் எடுத்து ஆடினா நம்ம ஊருக்கு நல்லது. அதனால பெரியவங்களுக்கு இருக்க கரகத்தை அந்த குழந்தைகளை கொடுங்க. சின்னஞ்சிறு குழந்தைகள், கழுத்துல மாங்கல்ய மணியாத குழந்தைகள் அது கொண்டு ஆடி வந்திருக்காங்க. அவங்க கரகம் விட்டு ஆடினா நம்ம ஊருக்கு நல்லது. அதனால அந்த பெரியவங்களுக்கு இருக்க கரகத்துல குழந்தைகிட்ட கொடு சாமி. கொடுங்க கொஞ்சம் விலாசம் பண்ணிருங்க. பெண்கள் வெக்கப்படாம தெய்வத்துக்கு வெக்கப்படக்கூடாது. பெண்கள் எல்லாம் குடவு சத்தம் போட்டு கை தட்டி யாரோ ஒரு பார்த்துக்கோமா. வர்ற தெய்வம் பொறுமையாமா சாமி. ஓடி வா தாயே, அம்மா தாத்தா
வந்திருக்கக்கூடிய அனைத்து தெய்வமும் நம்ம ஊர் மந்தையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்தா காளியம்மன் ஆலயத்துக்கு சென்று வரணும். அந்த சாமியெல்லாம் கோயிலுக்கு கூட்டி போங்க. வாங்கம்மா, சாமியோட கூடிய குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்க வாங்க. எல்லா சாமியமும் காளியம்மன் கோயிலுக்கு கூட்டி போங்க. அப்படி இந்த சொந்தக்காரங்க வரவங்க கிடையாது, பெண்கள் யாரு வேணாலும் வரலாம். தயவுசெய்து அருளாணி வர்றவங்க பக்கத்துல தயவுசெய்து பக்கத்துல போங்கம்மா. கை தட்டி கோவிச்சுக்காம கை தட்டி குலவு சத்தம் போட்டு கை தட்டி ஆளாவது நம்ம குடும்பத்துல இருக்கிற கஷ்டமெல்லாம் விலகும். அம்மா, சாமியோட சொந்தக்காரங்க கூட போங்க. அருளாக ஆடக்கூடிய குழந்தைகளுக்கு சொந்தக்காரங்க கூடவே போங்கம்மா. கீழே மேல விழுந்துடாம சொந்தக்காரங்க கூட போங்க. கோயிலு பூசாரியா எங்க இருந்தாலும் கோயிலுக்கு போங்க. எல்லா சாமிக்கும் சூடமத்தை வச்சு தீபாதாரணம் மட்டும் காட்டி அப்படியே வேண்டிக்கு அனுப்பிடுங்க. வரட்டு திண்ணூர் வச்சிட வேண்டாம். திண்ணூர் வைக்காம தீபாதாரணம் மட்டும் காட்டி அப்படியே வேண்டிக்கு அனுப்பிடுங்க. வரட்டும். பொறுமையா போ சாமி, பொறுமையா போங்க. கீழே மேல விழுகாம பொறுமையா போயிட்டு வரணும். சாமி போறதுக்கு கொஞ்சம் வழி விடுங்க, கோவிச்சுக்காம கொஞ்சம் வழி விடுங்க. அண்ணா, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. சாமி ஆடுறவங்க மத்தவங்க உட்காருங்க. உட்காந்துங்கன்னா யாரு சாமி ஆடுறாங்க தெரியும். உட்காருங்க, உட்காருங்க. முன்னாடி அப்படியே உட்காருங்க. ஆதிவார அங்காளப்பா, ஆதிமலையனூர் அங்காளப்பா, ஓடிவாரா காளியப்பா, ஓசையிலே இந்நேரமா
இப்பொழுது ஏழூர் எல்லை முத்துமாரி அம்மனையும் ஒவ்வொரு தாய் பேரத்தோட அருள் நின்றோம். அருள் நின்றோட சாமியாட கூடிய குழந்தை கீழே விழுந்துருவாங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்து பக்கத்துல நின்றுமா வாங்க, சொந்தக்காரங்க பக்கத்துல நின்றுங்க. திருநூறு வச்சோன்னா அவங்க ஒவ்வொரு சாமியா வந்து பிடிங்க வாங்க. முதல் கரகமாக நாட்டாமலை முத்துமாரி ஓடி வந்தாயே. நாட்டாமலை வாழ்வமலை முத்துமாரி ஓடி வாப்பா. முதல் கரகமாக நாட்டாமலை முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. இரண்டாவது கரகம் திருவப்பூர் எல்லையிலே இரண்டாவது கரகம் திருவப்பூர் முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. மூன்றாவதாக பொன்னையூர் எல்லையிலே மூன்றாவது கரகமாக பொன்னையூர் முத்துமாரி கரகம் இறங்கிவிட்டது. இந்த சாமியாடி வந்தவர்களுக்கு தண்ணி குடிக்க ஒண்ணு கொடுத்துடாதீங்கம்மா. சாமியாடி வந்த குழந்தைகளுக்கு தண்ணி இருந்தா குடிக்க உடனே கொடுத்துடக்கூடாது. முகத்தை மட்டும் கழுவி விடுங்க. குடிக்க வந்து கொஞ்சம் நேரம் நின்று கொடுங்க. நான்காவது கரகம் ஒவ்வொரு கரகம் இருக்கும் போது பெண்கள் எல்லாம் கை தட்டி குலவு சத்தம் போடுங்கம்மா. கை தட்டுங்கம்மா, கை தட்டி குலவு சத்தம் போடுங்க. இருந்திரப்பட்டி நான்காவது கரகம் இருந்தரைப்பட்டி முத்துமாரி தாயோட இறங்கிவிட்டது. கரக இல்லாத சாமிகளை திரும்ப கொடுப்பான். நம்ம அப்படியா அந்த கரக இல்லாத சாமிகளை அப்படியே பிடிச்சிருந்து நம்ம ஊர் எத்தனை கும்பல இருக்கு. சிறப்பா கை தட்டி ஆரவாரப்படுத்துங்க. ஆயிரம் கண்ணுடைய மகமாய்க்கார் சிறப்பா கை தட்டி குலவு சத்தம் பக்கப்படாதீங்க. கை தட்டி குலவு சத்தம் போட்டு பெண்கள் அனைவரும் கை தட்டுங்க. நான்காவது கரகம் இருந்தரைப்பட்டி முத்துமாரி தாயோட கரகம் இறங்கிவிட்டது. ஐந்தாவதாக வைத்தோரே ஐந்தாவது கரகம் வைத்தூர் முத்துமாரி
தாயோட கரைக்கு இறங்கிவிட்டது. ஆறாவதாக கண்ணபுரங்களிலேயே இப்பொழுது 7 பேருக்கு இளைய கரகம் திருச்சி கொள்ளிட ஆற்றங்கரையிலே குடிகொண்டு கோடான கோடி மக்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சமயபுரத்து முத்துமாரி, அதாவது அந்த சமயபுரத்து முத்துமாரி அம்மனோட அழகான முகத்தை பார்த்து கோடான கோடி பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து பாத யாத்திரையாக செல்கிறார்கள் சமயபுர எல்லைக்கு. அப்படி வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் கேட்ட வரத்தை கொண்டு பாதுகாக்கக்கூடிய அந்த சமயபுரத்து முத்துமாரி நம்ம ஊர் மந்தைக்கு இங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் காப்பதற்காக அருளாக ஆடி வந்திருக்கு. நாத்த மனகுழுந்து ஆடி தாயோட கரை இறங்கினா நம்ம ஊருக்கு நல்லது, நல்ல மனமாறி பொழியும். ஆகினால தாயாகப்பட்டவள் மனகுழுந்து ஆடி கரை இறங்கினோட எல்லாரும் ஜோரா கைதட்டலாமே, எல்லாரும் கைதட்டி பார்ப்போம். சாமி பொறுமையா கூட்டி போய் உட்கார வை. தண்ணி இருந்துச்சுன்னா குடிக்க உடனே கொடுத்துடாதீங்கம்மா, முகத்தை மட்டும் கழுவி விடுங்க. குடிக்க வந்து கொஞ்ச நேரம் நின்று கொடுங்க. அப்படியே எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அப்படியே அமைதியா உட்காருங்க. கொஞ்ச நேரத்துல அழகமலை 18ஆம் பெரிய கருப்ப சாமியும் கொல்லிமலை சின்ன கருப்ப சாமியும் அங்க இருந்து தீப்பந்தம் முடிச்சு ஆடி வருவாங்க. தீப்பந்தம் முடிச்சு ஆடி வந்து அருகால ஏறி கோழிச்சாவல் காவல் குடிப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் கருப்பசாமி கையினால திருவூர் பெற்று செல்ல வேண்டும். அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டு ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த கதையை துவங்குகிறோம். அப்படி எல்லாரும் அப்படியே உட்காரணுமா? சத்திய இப்பொழுது வார்த்தைகளவாக 7 பூங்கரங்களை குவிசிட்டு கொடுத்து விட்டோம். இப்பொழுது எடுக்க வேண்டும் கோமலைகள் அவதாரம் அழிக்க வேண்டும் வந்து ஆணவம் எடுத்த மகிஷாசூர அரக்கனை அதோடு அழித்து விட்டு முன்பு கைலாயம் வந்து செல்ல வேண்டும். சக்தி அப்படியாகட்டும். என்னுடைய முழு சக்தி தருகிறேன். சித்தமே எனது பாக்கியம். வரையில் சிவனாகவும் பெரிய நடிக்கும் MP சின்னத்துறை அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக கொண்டாடி வருவார்கள். அடுத்தபடியாக சக்தியாகவும் திருக்காக நடத்தக்கூடிய அருமை சகோதரி வினிதா அவர்களுக்கு விழா கமிட்டிகள் சார்பாக கொண்டாட வருவார்கள். எங்களுக்கு பொன்னாடி மூடிப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நாடக கலா ரசிகர்களுக்கு அனைவருக்கு நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். நன்றி. மறுபடியும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி 3 பேர் இருந்து சாமி அழைப்பாங்க. கரகத்துக்குள்ள எலுமிச்சை கனி இருக்கு. சாமியாடி வரக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு அந்த எலுமிச்சை கொடுக்கப்படும். யாரும் போய் அது வீட்டுக்கு போய் இதற்கு முன்பதாக இந்த நாடகத்தை பார்த்திருந்தாலும் சரி, பார்க்காம இருந்தாலும் சரி, எத்தனையோ நாடகத்தை பார்த்திருக்கலாம். இருந்த போதிலும் 7 கன்னிமார்கள் வாழக்கூடிய 7 எல்லூர் தெலுங்குல உங்களுக்கு தெரியும். சமயபுரம் 1000 கண்ணுடையால் மகமாய் நம்முடைய குறைகளை தீர்க்கக்கூடிய 1000 கண்ணுடையால் அதிகாலை நேரத்தில் 5 மணி அளவில் அருள் தருகின்ற நேரம். அது மட்டுமன்றி நம்மளுக்கெல்லாம் அருள் தருகின்ற 18ஆம் படி கருப்பசாமி கொல்லிமலையில் வாழக்கூடிய சின்ன கருப்பசாமி அருள் காட்சி தரும் 3 மணி அளவில். தயவுசெய்தும் சின்ன குழந்தைகள் யாரும் போகக்கூடாது. அதே சமயத்தில் கரகெடுத்த ஆண்ட பெண்கள் யாரும் போகக்கூடாது. தயவுசெய்து அப்படியே உட்கார்ந்து
நாடகத்தை அமைதி காத்து தருமாறு விழா கம்பெனியார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாடகத்தை கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா இதோ இப்பொழுதே சென்று வருகிறேன். பாசத்திற்குரிய மனைவியைச் சேர்ந்த கலைவேங்கை கேபி கார்த்தி அவர்கள் கோட்டை பெரும் பாவங்களாராக தயவு செய்து கோட்டை பெருமாள் கோணராக வேடமிட்டு நடத்தி வருகின்ற நேரம் தயவு செய்து அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டிகளுக்குமாறு கேட்டுக்கொள்ளும். குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் இன்பமெல்லாம் நடந்தது. முப்பத்தி 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 குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தால் இன்பமெல்லாம் நடந்தது.
இன்பமெல்லாம் தரவினும் ஆத்தா. அருமையான ஒளிபெருக்கி, அருமையான பக்கம் வேணும். கண்டிப்பா இது சிறந்த முறையில் ஒளியின் ஒளி அமைத்து அழகு கிருஷ்ணா ஆடியோ ஸ்டார் உரிமைகள் அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் ஆப்ரேட்டர் அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நெஞ்சோட்டு மனமார்ந்த நன்றிகளை வணக்கப்பட இருந்துட்டாலும் இந்த அகில உலகை கட்டி காக்கும் பரம்பொருளை ஆகிற பெண்ணுடையாள் அந்த பொன்மகளே தேவி அம்மா அம்மா பொன்மகள தேவி அம்மா பொப்பனே காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அர தாங்கி வீர மகாளியம்மா பொன்மகள தேவி அம்மா பொப்பனே காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அர தாங்கி வீர மகாளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அர தாங்கி வீர மகாளியம்மா திருவப்பூர் வாழ்வளே முத்தமாரியம்மா திருவப்பூர் வாழ்வளே முத்தமாரியம்மா பொன்மகள தேவி அம்மா பொப்பனே காளியம்மா ஆலங்குடி மாரியம்மா அர தாங்கி வீர மகாளியம்மா அன்பு கொண்ட பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இடந்தமை தாய்மார்களே, விழா கமிட்டியவர்களே, கடமை கண்ணியம்னு சொல்லக்கூடிய காவல்துறை சார்பதிக அறிவுரைகளை கற்றதுக்கு இயலவு கல்லாத ஒரு உலகளவு குற்றமென்னும் பொன்னினம் குணமது ரயில கொண்டு இன்றைய இடூடா 70க்கும் ஐயா தாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தில் சொல் குற்றம், பொருள் குற்றம், தாள குற்றம், மீன குற்றம், இவ்வித குற்றம் இருந்தும் குற்றம் நீக்கி குணமது ரயில் கொண்டும் எங்களையும் எங்களை சார்ந்த நாடக கலைக்குள்ள நல்லாசிபெற வேண்டும் என்று வரைமூட்டி வேண்டிக் கொண்டு சபையோர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கும் நன்றிகளை வணக்கம்.
கோட்டை பெருமாள் மற்றும் சின்ன கருப்பசாமியை விடைபெற்று நடிக்கும் மனைவியைச் சேர்ந்த யூடியூப் சேனல் புகழ்பெற்ற கலைமேங்கை கார்த்திக் அவர்களுக்கு கொண்டாடி போட்டப்படுகிறதெல்லாம் கை தட்டுங்கம்மா. சிறப்பு சிறப்பு. பொன்னாடி அமைத்து ஊடுபடுத்திய விழா கமிட்டியில் ஒருத்தனை நண்பர்களுக்கும் எங்களது கலை குழுமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த அமார்ந்த நன்றிகளை வணக்கப்படுகிறதுக்காலும் எங்களுக்கு என்றும் தாய் தந்தையாக திகழக்கூடிய பக்க மேலக்காரர்களுக்கு நன்றிகளை வணக்கம். அம்மா ஹலோ விநாயக பிரமாண வணங்கணும். அம்மா எத்தனை தேவனை வணங்கினாலும் கண்டிப்பா மூர்த்திகளுக்கு மூத்தவன் விநாயக பிரமாண வணங்கணும். ஆத்தங்கரையும் அம்மா குளத்தங்கரைகளை வீட்டிற்கக்கூடிய விநாயக பிரமாணம் வணங்கி விட்டு கண்டிப்பா அதுக்கு பிறகு போயிடுவான். ஹலோ இங்கு சிறந்த முறையில் வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஆர்ஜே தபம் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி நெஞ்சார்ந்த மமார்ந்த நன்றிகளை வணக்கப்படுகிறது. அம்மா முந்தி முந்தி விநாயகனே முப்பத்து கோடி தேவர்கள பிள்ளையார் வட்டி வசிக்கும் நாயகா விநாயகா உடன்குடியில் வாழ்ந்து வரும் இந்தாகே முத்தலம்மா எந்தாயே முத்தாலம்மா அடி மாட்டெடுத்து தரும் இந்தாகே வச்சகம்மா பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா அடி மீண்டு வரத்தை கொடு இந்தாகி வட்டாளியம்மா அடி உன்னகண்ணி பாம்பரண்ணா பாம்பரண்ணா இன்னைக்கு ஆட்டம் ஆட வந்தே பாக்குவத்தன மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் அடி கிண்டி உள்ளே இந்த மாமனுக்கு ஆசை நம்ம வாக்கப்பட்டு பாடத்தில் ஊர்வலகம் பேச வந்தானே
உள்ளவர் போது சாமி, இப்பதான் மழை பெஞ்சுட்டு ஓஞ்ச மாதிரி இன்னைக்கே இந்த அடி அடிக்கிறீங்களே. மிருதங்கத்துல இருந்து ஆல்ரவுண்ட்ல இருந்து மூட்டை கட்டு விட்டு போச்சுன்னா நிறைய வச்சிருக்கிறீங்க. ஏன்னா தங்கராசனே ஆமனே எத்தனை தூரம் வணங்கலாமையா? கண்டிப்பா. உலகத்திலேயே 108 ஆலயங்கள் இருக்குது, கண்டிப்பா 108 தெய்வங்கள் இருக்குது. அம்மா காலதாமதம் காரியத்துக்கு கண்டிப்பா கண்டிப்பா என்ன வேலைக்காக இதற்காக வந்திருக்கிறோம்னு அம்மா இந்த ஒரு பாடலோட முன் தந்த கடவுளுக்கு தெரியும். ஆமா அதற்காலும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி அம்மா. உலகத்திலே 108 ஆலயங்கள் இருக்குது. 108 தெய்வங்கள் நேர்ல போய் வணங்க முடியாது. முடியாது. அதனால கண்கண்ட தெய்வமே தாய் தந்தைன்னு சொல்லி இருக்கிறாங்க. கண்டிப்பா தாய் தந்தையை வணங்கி விட்டு ஆமா அப்படியே கதைக்குள்ள போயிருவோம். போயிருவான். அம்மா 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 நான் அம்மா இல்லடா, அவ இல்லேனா யாரும் இல்லடா, அங்கங்கொண்ட பூமி பூமி நம்மளை தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவ சித்தவனி தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவ உத்தமனி தாண்டா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்த வாங்கடா, அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா, உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் இருக்குதுன்னா உலகத்திலே தாயடா, மண் வாசம் வீசும் நம்ம ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு, எங்க அத்தா ஒரு கோயில் எங்க அப்பா சாமி, இதுதானே எங்களோட பூமி, மண் வாசம் வீசும் நம்ம ஊரு நல்ல ஊரு, ஊருக்குள்ள அப்பாவுக்கு பேரு நல்ல பேரு, ஆராரிராரோ நான் எங்க பாட தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து, ஆளும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேத நாங்கள் சொல்லுமே அம்மா இன்னும் மந்திரமே, அகில உலகை காக்குமே, யாராரிராரோ நான் இங்கு பாட தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து, அத்தடிச்சா நோவு முன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க, கருப்பசாமி கண்ண குத்தும் முன்னு சோறு விட்டு வளர்த்தீங்க, ஊரு கண்ணு பட்டுடு முன்னு சுத்தி சுத்தி போட்டீங்க, கையாளாகாத புள்ளைய பெத்து கண்ணீரை விட்டீங்க, அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க எம்புளையா புறக்கணும், உங்ககிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும், அடுத்த ஒரு ஜென்மத்தில நீங்க எம்புளையா புறக்கணும், உங்ககிட்ட பட்ட கடனை
நான் வந்து அடைக்கணும். தாய்க்காக எத்தனையோ பாடல்கள் இடம்பெற்றிருந்தாலும் ஆமா இந்த உலகத்திலேயே தகப்ப இல்லாத பொழுது இந்த பிள்ளைக்கு தகப்ப இறந்தது பிறகு என்ன ஒரு கஷ்டப்படுவான்னு அந்த பாட்டுல அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. தகப்பனுக்காக ஆமா ஒரு பாடலை பாடிட்டு போயிருவோம். ஆமா ரெண்டு கட்டவர கட்டி வச்சு நீ கட்டில தூங்க மர கட்டையில வேக போற அப்பாடி போற மோத்தீர நான் தூக்கி போறேன். கட்டி வச்சு நீ கட்டையில் இது கட்ட வீடு தூங்கு போரே அப்பாடி போரே மோத்தீர நான் தூக்கி போறேன். அம்மாவுக்கு பட்டும் இல்லை மக்கள் நீங்க நம்ம போட்டதில்லை. அப்ப பாரு ஒரு தடவை போட்டாங்க பட்டு போடவ போற ஊர்கோலம் போற போது என்ன கொண்டு போற ரெண்டு கட்டவார கட்டி வச்சு நீ கட்டதில தூங்க வர கட்டையில வேற போற பப்பாடி போற பேர நான் தூக்கி போறேன். கூட யாரையும் வளர்த்ததில்லை. நீ ராஜா வாழ்க்கை வாழ்ந்த கோமணவி நான் சாய போற அப்பா நீ போற போகும்போது என்ன கொண்டு போற ரெண்டு கண்டவர கட்டி வச்சு நீ கட்டில தூங்க அர கட்டையில வேறு போற அப்பா நீ போற ஓ தேர நான் தூக்கி போரே போற ஐயா நீ போற ஓ தேர நான் தூக்கி கைதட்டி எத்தனை நூல்களுக்கும் நன்றி நன்றி இழந்த வணக்கப்பட இருந்துட்டால் பேர் சொல்ல விரும்பாத அண்ணா அவர்கள் எனக்காக 100 செல்வங்களை அன்பளிப்பாக அளித்து கௌரவப்படுத்தியுள்ளார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றிகள வணக்கப்பட இருந்துட்டாலும் நார்த்தாமலை இல்லை தெலுங்காபுரி சீமை கோட்டமலை ஆட்சி புரிகிற கோட்டை பெருமாள் என்னுடைய வீராகும். என்னுடைய தந்தை பேரு வெங்கட்ட பெருமாள். என்னுடைய தாயார் பேரு வெறுமாயிரு தேவி. திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியமில்லை. குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினாலே என்னுடைய குலதெய்வமாகப்பட்ட அந்த அரிதாமக்கர் அழகமணி ஆணை அனைத்திலும் உபூசித்த வண்ணமாக இருந்தார்கள். 5 வருடங்களுக்கு பிறகு சரி நான் ஆண் குழந்தையாக பிறந்தேன். வயது வந்த காரணத்தினாலே சரி என்னுடைய தந்தை இறந்து விட்டார். சரி இறந்த பிறகு அந்த கோட்டமலை ஆட்சி புரிகிற பொறுப்பை சரி என்னுடைய தாயாகப்பட்டவர் என்னிடத்திலே ஒப்படைத்தார். சரி என்னுடைய ஆட்சி நேர்மையான ஆட்சி. ஆமா என்னுடைய நாட்டுல தேவாலயம் சரி பிரம்மாலயம் அம்மா விஸ்வநாலயம் காளி மாரி பிடாரி துர்க்கைன்னு சொல்லக்கூடிய ஆலய தூரம் 6 கால பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி இருந்தாலும் 6 மைலுக்கு ஒரு அன்னசத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து சரி அங்க வரக்கூடிய கூன் குருடு நொண்டி முனம்னு சொல்லக்கூடிய ஊனமுட்டோர்களுக்கு அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய தான தர்மம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி இருந்தாலும் அம்மா எனக்கு வயது 25 ஆகிவிட்டது. சரி என் இனத்தை சார்ந்த அம்மா கோட்டை கருப்பாகி முன்னே எனக்கு திருமணம் முடித்து விட்டார்கள். சரி நானும்
மனைவியாகப்பட்டவள் சந்தோஷமா இருந்தோம். ஆ. இருந்தாலும் ஆமா ஏகப்பட்ட செல்வங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் ஆமா ஆனா கடவுளாகப்பட்டவன் சரி ஒரே ஒரு செல்வத்தில் மட்டும் குறை வைத்து விட்டான். என்ன செல்வம் என்ன செல்வம் கேட்டீங்கன்னா ஆமா குழந்தை வாக்கியம் இல்லை. ஆஹா குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினாலே இத வருகிறானே கோட்டை பெருமாள் ஆமா பிள்ளை இல்லாத பெரும்பாவி பாவி மக்கள் இல்லாத மாபாவி என்று நாட்டு மக்கள் ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறார்கள். இருந்தாலும் அம்மா என்னுடைய மனைவியாகப்பட்டவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது சரி குழந்தைகள்லாம் பிறந்து இறந்துவிடும். அம்மா இல்லை என்றால் கர்ப்பத்தில் எழுந்துவிடும். சரி அதனால ஆ. எப்படி எல்லாம் நாட்டு மக்கள் ஏசினார தெரியுமா? எப்படி பிள்ளைகில்லா பிள்ளைகில்லா பாவி என்று பிள்ளையில்லா பிள்ளையில்லா பாவி என்று பாவி இன்றும் ஏசினாரே பாவி என்றுமே ஏசினாரே மக்களில்லா மக்களில்லா பாவி என்று மகளில்லா பாவி என்று மாபாவி இன்றும் ஏசினாரே ஐயோ மாபாவி என்றுமே ஏசினாரே பொன்னிருந்தும் பொருளிருந்தும் ஐயோ பொன்னிருந்தோ பொருளிருந்தோ பிள்ளைகில்லா பிள்ளைகில்லா பாவியானே ஐயோ பிள்ளையில்லா பிள்ளையில்லா பாவியனை நாடிருந்தும் நாடிருந்தும் நகரிருந்தும் நாடிருந்தும் நகரிருந்தும் ஆதியத்த பாவியானே வருகிறானே கோட்டை பெருமாள் மாடு மாடி இருந்தும் மூட போகிறதும் நாட்டு மக்களுக்கு என்னதான் தானதர்மங்கள் மாறி மாறி விலகி கொண்டு இருந்தாலும் கோட்டை பெருமாள் இருந்ததுக்கு பிறகு இவனுக்கு கொல்லி வைப்பதற்கோ குடம் வைப்பதற்கோ புத்திரி பாக்கியம் இல்லை. எதற்காக கோட்டை பெருமாள் உயிரோடு இருக்க வேண்டும்? எங்கேயாவது போய் இடத்துல இறந்து விட வேண்டும் என்று நாட்டு மக்கள் ஏவலமாக பேசிக் கொண்டு வருகிறார்கள். சரி எனக்கு வயது 60 ஆகிவிட்டது. சரி மனைவியாகப்பட்டவளுக்கோ 55 வயது ஆகிவிட்டது. சரி இதுக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு அம்மா ஒரு குழந்தை செல்வம் இருக்குமா? கண்டிப்பா இல்லையா என்று என்னுடைய அரண்மனை சோசியரை வரவழைத்து சரி என்னுடைய ஜாதகத்தையும் மனைவியாகப்பட்டவருடைய ஜாதகத்தை கொடுத்து கணித்து பார்க்க சொன்னேன். சரி ஐயா திருமணமாகி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமா என்னுடைய மனைவியாகப்பட்டவள் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள் பிறந்து இறந்து விடுகிறது. ஆமா இல்லை என்றால் கர்ப்பத்தில் எழுந்து விடுகிறது. ஆமா இதற்கு மேற்பட்டு இந்த கோட்டமலை ஆட்சி பெறுவதற்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குமா? இல்லையா என்ற ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டேன். சரி கோட்டை பெருமாளை உனக்கு புத்திரி பாக்கியம் இருக்குது, இருக்கு குழந்தை செல்வம் இருக்குதுன்னா அம்மா உனக்கு ஒரு பச்சை தோஷம் பிடித்துக் கொண்டு இருக்கிறது. சரி அந்த தோஷம் நீங்க வேண்டும் என்றால் அம்மா உன்னுடைய குலதெய்வமாக்கப்பட்ட அந்த அரிதாபக்கர் அழகமலை ஆணை அம்மா அனைத்தரும் ஊசித்த உணவாக இருந்தீங்கன்னா குழந்தை செல்வம் இருக்குது பிரகாரம் சொன்னது பிரகாரமே சரி சோசியர் சொன்னது பிரகாரமே என்னுடைய குலதெய்வமாக்கப்பட்ட அந்த அரிதாபக்கர் அழகமலை ஆணை எப்படி எல்லாம் ஊசித்த தெரியுமா? எப்படி நாராசரிகரத்து எம்மாகியவரே அடிக்கிணத்து நீரே எடுத்து ஆலந்தரிகரத்து என் மாயவரை அடிக்கிணத்து நீரெடுத்து அடிக்கிணத்து நீரே எடுத்து எம்மாகியவரே ஆக்கணைய பாதக்கரி அடிக்கிணத்து நீரெடுத்து என் மாயவரை அக்கிணைய சாதம் கரி மாயவரை அன்பாக உன்னதையோ சரிகரத்து மாயவரே புதுக்கிணத்து நீரே எடுத்து புங்கரிகரத்து என் மாயவரை புதுக்கிணத்து நீரெடுத்து புதுக்கிணத்து நீரே எடுத்து மாயவரே புங்குடைய சாதகரி புதுக்கிணத்து நீரெடுத்து என் மாயவரை பொக்கிடைய சாபக்காரி பிள்ளைகள் சாத முன்னு மாயவரே அண்ணாக உன்னையோ ஐயோ பிள்ளை இல்ல பாவி என்று என் மாயவரை பொக்காக உன்னாலையோ உங்க சரிகரத்து மகவரை புக்கிணத்து நீரெடுத்து நாட்டால்
அடிக்கிணத்து நீர் எடுத்து புங்க சரு எடுத்து புது கிணத்து நீர் எடுத்து ஆக்கி வச்ச சாதக்கரி ஈவிடம் பிள்ளைகளாத பிரபாவி மக்களில்லாத மாதாவி வைக்கிறானே அவன் வைக்கக்கூடிய சாதத்தை உண்பதாக ஈவிடமாக நினைத்து விட்டது யார் அந்த காலம் கூட இருந்தாலும் என்னுடைய மனைவியாக்கப்பட்டவள் அந்த அருதாமக்கர் அழகமணியான அருளான இருவையான மீண்டும் நிறமாத கருப்பத்தில் உள்ளார். கருப்பத்தில் இருக்கும் பொழுது நகர உலா சென்ற இன்னையோட 6 மாத காலம் ஆகிவிட்டது. சரி, நாட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அரண்மனை மந்திரியார வரவேற்று சோதிச்சு பார்க்க வேண்டும். கண்டிப்பா. யாரு இங்க மந்திரியாரே? நமஸ்காரம் அண்ணா. மந்திரியாரே, நீங்கள் சென்றவுடன் மங்கா புகழ் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். தாங்கள் சித்தம் எமது பாக்கியமாக இருக்கட்டும். அப்படியே கட்ட மந்திரியார் அழைத்த காரணம் நாங்கள் எதற்காக அழைத்தது தெரியுமா? மந்திரியாரே, கூறுங்கள். நம்மளுடைய ஆட்சியோ நார்த்தாமலை இல்லை, தெலுங்காமரை சிமை கோட்டமலை ஆட்சி பொறுத்து கொண்டுள்ளோம். நம்மளுடைய நாட்டில் தேவாலயம், பிரம்மாலயம், விசனாலயம், காளி, மாரி, பிடாரி, துர்க்கை என்று சொல்லக்கூடிய ஆலயத்தோறும் 6 கால பூஜை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறதா? இல்ல எதுவும் கோளாறுகள் இருக்கிறதா? நார்த்தாமலை இல்லை, தெலுங்காவரி சீமை கோட்டமலை இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்திலையும் சரி, தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணாலயம், காளி, துர்க்கை, பிடாரி, முத்தால் அம்மன், முத்து மாரியம்மன் சொல்லக்கூடிய அனைத்து ஆலயங்களிலும் காலை பூஜையும் மாலை பூஜையும் உச்சி பூஜை நடந்து வருகின்றது. எக்குறை கிடையாது மன்னா. மன்னா, ஆலயத்தோறும் 6 கால பூஜை நன்றாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. எக்குறையும் கிடையாது. இருந்துட்டாலும் 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து அங்க வரக்கூடிய கூன் குருடு நொண்டி முனவன் சொல்லக்கூடிய ஊனமுட்டவர்களுக்கு அன்னதானம் சுண்ணதானம் சொல்லக்கூடிய தான தர்மம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிற நாட்டுல அதுல எதுவும் குறைகள் இருக்கிறதா? 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து வைத்தோம் அல்லவா? ஆமா. தண்ணியை மட்டும் ஞாபகப்படுத்தாதீ. ஐயா, என் மக்கா விடிஞ்சா குடியரசு தினம் கடப்புற அடப்பு என்ன ஒண்ணு போகுது தெரியும். எவ்வளவு கொடுமை சார் அது. மந்திரியாரே, அப்படிதான் பிளாக்ல போனாலும் 230 240. மந்திரியாரே, ஒரு கப்பு வாட்டர் பாட்டில் கூட தர மாட்டாங்களே. மந்திரியாரே, என்ன தாங்களிடத்தில் என்ன கேட்டேன்? என்ன 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து வச்சிருக்கிறோம். அன்னசத்திரத்துல குறை இருக்குதா இல்ல தண்ணீர் பந்தல குறை இருக்கான்னு கேட்டேன். அன்னச்சத்திரத்தில் கூன் குருடு செவனு முண்டி மனமுறை சொல்லக்கூடிய எல்லாம் அன்பு செல்கிறோட எந்த எக்குறையும் கிடையாது மன்னா. நீங்க உடனே காலையில சுதந்திர தினம் கடை இருக்குமா இல்லைங்கிறீங்க. எந்த கடையை சொல்றீங்க நீங்க? நான் மனிதர்கள் தாகத்துக்காக குடிக்கிற குடிநீரை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த தண்ணி ஒரு சொட்டு கீழே விழுந்தா கூட போவா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரி, ஆனா இந்த தண்ணி ஒரு மூடியோ ஒரு சொட்டோ கீழே விழுந்தாலும் நாக்க போட்டு சொல்லிடுவாங்க நம்ம மக்கள். அது என்னங்க தண்ணி? இது கருப்பு தண்ணி. கருப்பு தண்ணி? ஆமா. எந்த ஊர்ல விற்கிறாங்க? எல்லா ஊர்லயும். ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். என்ன விண்ணப்பம்? தாங்களுடைய ஆட்சியில் சரி முதல்ல ஒரு 8 மணிக்கு திறந்தீங்க. சரி, அப்புறம் 10 மணி ஆக்குறிய. இப்ப 12 மணிங்கிறிய. ஆமா. 12 10 12 5 ஆயிடுது வாவா. சரி, எங்க மக்களுக்காக ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன விண்ணப்பம்? விடிய காலம் ஒரு 4:30 மணிக்கு கடை. ஐயா, காலையில 12 மணிக்கு திறக்கிற கடை. பாவம் பெண்கள் எல்லாம் பாவம் ராத்திரி 11 மணி வரையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில படிப்பெல்லாம் வேஸ்டா போகுது. 12 மணி வரை 12 மணிக்கு ஆரம்பிச்சாலும் நம்ம ஆளு தூங்குற வரையும் 1 மணி வரையும் வீட்டுல போர் நடத்துறாங்க. இத 4 மணிக்கு திறந்து வச்சோம்னா அந்த குடும்பம் என்னத்துக்கு ஆகுது? குடும்பம் குண்டிய தூக்கிறான். வேற என்ன அதுவும் பேசுதே மந்திரி. அதுல குறை கிடையாது. அண்ணா சத்திரத்தை குறை இல்லை, அண்ணாச்சி பள்ளத்துல குறை இல்லை, தண்ணீர் பத்தலை குறை இல்லை. இல்லை, ஊனமுற்றோர்கள் எல்லாம் அன்னதானம் சொன்னதானம் சொல்லக்கூடிய தான தர்மங்களை நன்றாக சாப்பிட்டு கொண்டு வரப்போக இருக்கிறார்கள். இருந்தாலும் முதியோர் சிறியோருக்கு பாடசாலை திறந்து வைத்திருக்கோம் அல்லவா? சாமரு வெத்தலை ஒரு நாளைக்கு 5 கவலி ஆகும். 5 கோடியா? முதியோர் இல்ல திட்டத்துக்கு. ஏயா? ஆமா, கல்வி சாலைக்கு வர்றவர்களும் சும்மா இருக்கா வெத்தலையை போட்டு புருச்சுன்னு செவுத்துலயே துப்பி பிளிச்சி போடுற ஒரு நாளைக்கு 10 கிலோ ஆகுது. சரி, வெத்தலை 10 கவலி ஆகுது. எங்க போறது? மந்திரி யாரு? பாடசாலையிலும் குறை இல்லை, முதியோர் சிறியோர் நன்றாக படித்துக் கொண்டு போகிறார்கள். ஆமா. இருந்துட்டாலும் நம்மளுடைய ஆட்சியை பார்த்து நாட்டு மக்கள் புகழ்ந்து பேசுகிறார்களா இல்ல தாழ்மையாக பேசிக் கொண்டு வருகிறார்களா? எதுக்கு சொன்னா வருத்தப்படுவியா, அப்புறம் கோவப்படுவியா, அப்புறம் கத்தி எடுத்து குத்தணும். உங்களை எதிர கேட்கிறேன்னா, நகர உலா சென்ற என்னையோட 6 மாத காலம் விட்டது. ஆமா. நாட்டுக்கு இன்னைக்கு தான் திரும்புறேன். நாட்டுல என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு உங்களை இடத்துல தானே நான் கேட்டு தெரிஞ்சுக்க வேணும். ஆமா. என்ன குறை சொன்னார்கள் நாட்டு மக்கள் என்ன நிறைகள் சொன்னாங்கன்னு தங்கள் இடத்துல தானே சொன்னா வருத்தப்படக்கூடாது.
மந்திரியாரே நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் வருத்தப்பட மாட்டேன். சரி, உனக்குதான் பிள்ளை தக்க வக்கலையே, சுருக்கு போடு தொங்க நம்மள இந்த ஜடத்த வச்சு எதுக்கு இருக்கிற நீ எல்லாம் ஆ? நாட்டு மக்கள் சொல்றாங்க. அது மட்டுமா, கோட்டை பெருமாள் ஐயாவுக்கு தான் பிள்ளை பக்கவே வக்கலையே, இந்த உசுர வசூல் எதுக்கு இருக்கிறார்? பைபாஸ் ரோட்ல எத்தனை காரு பஸ் போகுது, அதை தலையை விட்டு சாகப்படாதா? இல்ல அதுவே வலிக்கும். ஒரு மருந்தை குடிச்சா, மருந்து கூட இப்ப என்ன மருந்துன்னு தெரியாது. ஒரு சுருக்கமான வழியை நான் சொல்லட்டுமா? இப்ப என்னமோ கலக்கொல்லின்னு ஒரு மருந்து வந்திருக்குதான். ஒரு வாரம் கழிச்சுதான் பொட்டுன்னு போகுமா, அதை வாங்கி சாப்பிட்டு செத்துருங்க அப்படி நான் சொல்லல, நாட்டு மக்கள் சொல்றாங்க. மந்திரியாரே உனக்குதான் பிள்ளை பக்கம் வைக்கலையே அப்படி நாட்டு மக்கள் சொல்றாங்க. நாட்டு மக்கள் சொல்றாங்க. நாட்டு மக்கள் உங்களுக்கு தான் பிள்ளை பக்கம் வைக்கலையே, அப்புறம் இந்த உசுறு பொங்கணுமா? மந்திரியாரே எனக்கு வயது 60 ஆகிவிட்டது, அதான் பிள்ளை பக்கம் வைக்கலையே. கதைக்கு தாங்க நானும் சொல்றேன். கல்யாணம் கூட ஆகல. ஆமா, 4 பிள்ளை வீட்டுல இருக்குது. மந்திரியாரே ஆனா நான் போகாத கோயில் இல்ல. ஆமா, வீட்டுல இடம் இருந்திருக்காது பாவம். ஆளுங்க இல்ல, ஆளுங்க நிறைய இருந்திருப்பாங்க. போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்லைன்னா குழந்தைவரம் கேட்ட போகாத கோயில் இல்ல, ஏறாத மலை இல்லைன்னு தாங்க சொல்றேன். என்ன சொன்னீங்க? வீட்டுகள்ல கோயிலுக்குள்ள இருக்குமா, அங்க என்ன ஆட்கள் நிறைய இருப்பாங்க, வர வைப்பாங்க. ஏதோ அவருடைய வர பிரசாதத்தால உங்களுக்கு குழந்தை பிறக்குன்ற நோக்கத்தோட போயிருப்பீங்க. ஆனா என்னுடைய மனைவியாக்கப்பட்ட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகள்லாம் பிறந்த இறந்துவிடும். ஆமா, அது என்ன பண்றது, கிரகத்துல அடிமை போட்டா அது பாட்டுக்கு இல்லை என்றால் கர்ப்பத்தில் இழந்துவிடும். என்னுடைய மனைவியாக்கப்பட்டவள் மீண்டும் நிறமாத கர்ப்பத்தில் உள்ளார். இப்ப மட்டும் புழு புழுன்னு பிறந்துருமாங்க. ஏற்கனவே செத்து செத்து பிறக்குது 10 வருஷமா. இப்ப இன்னைக்கு மட்டும் உயிரோட பிறக்காங்க. போனது போங்க. உனக்கு எனக்கு எதுவும் சின்ன சட்டது இருக்குதா? இல்ல உன் வீட்டு முதல்ல நான் அப்படி திட்டனேன். கிடைக்க மாட்டேங்குது. இங்க பேசிருக்கேன், நாட்டு மக்கள்கிட்ட பேசிருக்கேன். நாட்டு மக்கள்கிட்ட இருந்தாலும் நகரம்லா சென்று நாடு திரும்பும் பொழுது அரண்மனைக்குள்ள தாடி பெண்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வரப்போகிறார்கள். மகாராணி எதுவும் வேலை விட்டுருச்சாரு? இல்ல, வேலை ஒருவேளை என்னுடைய மனைவியாக்கப்பட்டவளுக்கு பிரசவ காலம் நேரமாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்க முதல்ல யாருகிட்ட போகணும்னா, யாருகிட்ட? கிழவி கிட்ட போகணும். ஏன் தலைக்கிறேன் கிழவிதான்? ஏயா அப்புறம் என்ன பண்றது? மந்திரியாரே உங்களை கிழவி கிட்ட தானே போக சொன்னேன், அப்புறம் ஏன் தலைக்கிறேங்கிறீங்க? மந்திரியாரே தவறாக நினைக்க வேணாம். மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவச்சியை வரவழைத்து என்னுடைய மனைவியாகப்பட்டவளுக்கு பிரசவமாக. அந்த கிழவிக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. சரி, அந்த கிழவியை கூட்டியாந்து நீ பிள்ளை பக்க பிரசவம் பார்க்க எங்கிட்ட பிள்ளை பக்க கொடுக்குமா? சரி, கிழவியை போய் கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்கம்மா, போங்க. போங்க போங்க. வருஷம் அந்த கழுத்து முட்டைக்கு பிள்ளை பக்கிறது வேலை. வயசுதான் 60 ஆசை, செவனேண்டு வீட்டுல படுத்து கிடக்கலாமா இல்லையா? இருக்கிற நியூஸ்ல போட்டு பிள்ளை பைக்கிறேன் பெத்த பிள்ளை ஒழுங்கா உசோட பிறக்கதா, செத்தே பிறக்குது. ஆனா 2 முறை அந்த குழந்தை பிறக்க வந்து அந்த அரிதமாக்கார அளவாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாட்டு மக்கள் என்ற மன்னரும். பார்ப்போம், பிறக்கின்ற குழந்தை வீடு பிறக்குமா அல்லது இறந்த பிறக்குமா என்பதை காண வேண்டும். பாட்டி சரி, இதுக்கு பாடம் கட்டிடுவாங்க. இது பிரசவம் பார்க்கறதுக்குள்ள சவமாயிரும் போல இருக்கு. குஞ்சு உரிச்ச முட்டை தம்பி, சேஃப் லைட் ஆஃப் பண்ணு. ஆட என்னடா நல்லவா பேசும். ஆட என்னடா நல்ல விஷயம் தான். என்னடா விஷயம்? அரண்மனையில மகாராணி அம்மா இருக்காங்கல்ல, செத்து போயிட்டால. உடனே பிரசவம் பார்க்க கூப்பிட்டா எல்லாம் தான் ஜாகணும். ஆட நான் பிரசவம் பார்க்கதானே இல்ல. ஆட அந்த கோட்டை பிரேமல் ஐயா இருக்காங்கல்ல, ஆட நான் 3 மாசம் கூட அம்மா அறுதுன்னு பொண்டாட்டி இருக்காள்ல. பாட்டி என்னடா பேராட்டி? மகாராணி அம்மாவுக்கு இடுப்பொலி வந்துருச்சான். மகாராணி அம்மாவுக்கு இடுப்பொலி வந்துச்சுன்னா
இடுப்புல எப்படிடா வலி வரும்? அட மாசமா இருக்கா வேலை? என்னடா இது தை மாசம் தானே, அட பிள்ளை பெக்கிறதுக்கு வழி வந்துருச்சாம்ல. புள்ள பெக்க வலி வந்துச்சுன்னா ஆ, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக வேண்டிய. ஆஸ்பத்திரி போனா பொழந்துடுறாங்களாம். சரி, எனக்கு வயது 60 ஆகிருச்சு, ம், 90 வயசு ஆயிருச்சு. சரி கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. சரி. நான் பிரசவம் பார்க்கறதுல கைராசியான ஆடு. எப்படி? அந்த அரைச்சந்தைய கொண்டாட்டி இருக்கால சந்துல மீதி. ஏன் அரிசி திக்கிறாங்க? விறகு இல்லையா? ஆட அரைச்சந்திர கொண்டாட்டி இருக்கால சந்துல மீதி. ஆமா, அவளுக்கு நான் தான் பிரசவம் பார்த்தி கிழிஞ்சு போச்சு. லோகதாசு பிறந்தேன். லூசுதாஸ் இல்ல, அது லோகிதாசல. லோகிதாசு பிறந்தேன். அது நல்லா இருக்காண்டா. நீ என்னைக்கு ஹரிச்சந்திர மகாராஜா குடும்பத்துல காலை எடுத்து வச்சியோ, நாட்டை இழந்து 56 தேசத்தை இழந்து, பொண்ணை இழந்து, பொருளை இழந்து, பொண்டாட்டியை இழந்து, பிள்ளையை இழந்து, இன்னைக்கு அவர் சுடுகாடு காக்க போயிட்டார். உன் கைராசியும் மொசர கட்டையும் அந்த லோகிதாசு பாம்பு கடிச்சு செத்தே போயிட்டேன். ஆட ஆண்டானு உங்க அம்மாவுக்கு நானும் பிரசவம் பார்த்தி நீ பிறந்த. நல்ல வேலை. லோகிதாச கடிச்ச பாம்பு உன்னைய கடிச்சிருந்து. உன்னைய கொல்லாம நான் போக மாட்டேன்ல. சரி, எனக்கு கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. சரி, உங்க மகாராணி அம்மா மண்டபத்துல கொண்டு போய் வர்றியா? அந்த ஒரு வேலைதான் பார்க்காம இருந்தா. என் கைய பிடிச்சு கொண்டு போய் அம்மா மண்டபத்துல படுடா. தம்பி, சேவப்பு லைட்டை உள்ள வை. சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த போக்கஸ்க்கே கண்ணெல்லாம் எரியுது, மறுபடியும் கண்ணுக்கு அடிச்சிட்டு இருக்க. இருபாட்டி வர்றேன். வாடா 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 வாடா. அடையோட வட்ட பயல விளக்க மாத்த எழுத்தன உன்னை அடிச்சு விடுவேன் கட்டையில போகத்துக்கு. என்னல அதுல? என் கைய புடிச்சு ஓடிறப்போ சொன்ன என் பைய புடிச்சு ஏன்டா இந்த இழுக்கிற? கையும் ஒன்னா தொங்குது, பையும் ஒன்னா தொங்குது. நான் எதுல அட பேராண்டி, சுருக்கு பையில வெத்தலை வாக்கு. அட 5 10 வெத்தலை வாக்கு வாங்கலாம்னு சுருக்கு பையில காசு போட்டு வச்சிருக்கிறேன். சரி, அந்த பைய புடிச்சு இந்த இழுக்கிறியடா. வேண்டாம் வேண்டாம், அந்த பைசா என்னன்னு பாருங்க. சரி, மகாராணி அம்மா அரண்மனைக்குள்ள வந்துட்டேன். அவ வயிறு அத்த தண்டிக்கு இருக்குது பூசணிக்கா மாதிரி. ஏறி போட்டு மிதில சாகட்டும் கழட்டுங்க. இருந்தாலும் அவளுக்கு இடப்பவழி அழ காத்துறா, முக்குறா, முணங்குறா. என்னன்னு பாரு. அந்த ஓமத்தனை எங்கடா இருக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நிறைச்சு கொடுத்துருப்பேன். அட ஓமத்தனாய எங்கடா இருக்கு? இப்பதான் இன்னொரு அரவணைக்கு எடுத்து போனாங்க. சரி, அடியே பேத்தி அம்மா, அடி பேத்தி, மொக்குடி மொக்குடி அம்மா, மொக்குடி. ஐயோ ஐயோ அம்மா, வலிக்குதுடி பாட்டி. அம்மா சும்மா இருந்தா ஏண்டி ஐயோ, ஜிகி 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 அம்மா. யாராவது இப்படி பிள்ளை வச்சிருக்காங்களா? ஜிகு ஜிகுன்னு நேரங்களா? நீங்க என்ன பண்றீங்க? ஐயோ, சத்தியமா பிள்ளை வைக்கிற ஆசை வராதுடா உங்களை பார்த்தா. ஐயா, வலி தாங்க உன்னுடைய பாட்டி. என்னடி கொடுத்த எந்த வலி வலிக்குதடி பாட்டி. நமக்கு நம்ம கொடுங்க. அம்மா, என்னால வலி தாங்க முன்னாடி பாட்டி. நான் பொங்கி படத்துல சொய் சொய் பாட்டு ஒண்ணு பாடி கிணட்டு முன்னே. ஐயோ, கும்கி படத்தை வந்து சொய் சொய் பாட்டா. ஐயோ அம்மா, பேராண்டி என்னல? உங்க மகாராணி அம்மா கத்துறா, முக்குறா, முணங்குறா. சரி, அவளுக்கு பிரசவ வலி ஓவராயிருச்சுடா. எத்தனை ஓவர்? மறுபடியும் அடிய பேத்தி முக்குடி. ஐயோ பாட்டி, அம்மா அம்மா. அம்மா பால் நாதாரி இந்த பிள்ளை பத்தது நாதமா போனது. அம்மா பால் மந்திரி. பாலுங்க கள்ளிப்பால். அம்மா பால் மந்திரி. அம்மா எனக்கு பால் வேணுமா? இரு வா சொரக்கட்டும். இருந்து தொலைங்க, சொரந்தா தொலையட்டும். ஏன பேராண்டி, என்ன உங்க மகாராணி அம்மா முக்குனால
முக்கும்போது கத்துன. அப்புறம் வலிக்காம வலிக்கு கத்தி தானே இருப்பாங்க. கத்தும்போது முக்குனால சரி மகாராணி அம்மா ஆ முக்கும்போது கத்துன. ஆண்டவா நான் கத்தும்போது முக்குனால நான் இன்னைக்கு முழிச்ச மொசரைய கட்டையே சரியில்லைன்னு நினைக்கிறேன். முக்குன முக்குல முக்குல நாள உள்ள பிறந்திருக்குதோட. என்னெல்லாம் பிள்ளைதான் பேக்குதா இல்ல வேப்பம்பழம் மாதிரி பிதிக்கி பிதிக்கி தள்ளுதாலே. இருந்தாலும் 4 உசுரோட இருக்கா? 4 குழந்தையும் உயிரோட இருக்குது. என்ன பிள்ளை? நான் தடவி பார்த்தேன். ஆ முளையா பிஞ்ச மாதிரி இருந்த ஆம்பளை புள்ள. இது பொம்பளை புள்ளடா. மொத்தம் 4 பொம்பளை புள்ள. விளக்கமாத்த கொண்டு வாங்க போறேன். அன்னைக்கு நான் கை தட்டி சிரிக்க போறேன். உங்க மகாராஜா வரவழைச்சு மகாராஜா கிட்ட தெரு வச்சிரு. சரி சரி மன்னா. மந்திரிகாரே, அரண்மனைக்குள்ள என்ன சத்தம்? மந்திரிகாரே, என்னைய அரண்மனைக்குள்ள சத்தம்? ஐயோ அம்மானு ஜிகு ஜிகுன்னு கத்துறாங்க. யாருக்கு? என்ன வர மந்திரியாரே, மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவ தானே வளைத்து வர சொன்னேன். அரண்மனைக்குள்ள என்ன சத்தம் கேட்டது? ஐயோ அம்மா. யாயா? சரி, மத்திய நல்லா கனியுது. மந்திரியாரே, என்ன கிளவி கூட்டிட்டு வந்து பிரசவம் மத்திய மனைவிக்கு? மனைவியாக்கப்பட்டவளை தானே பிரசவம் பார்க்க அழைத்து சொன்னேன். என்ன சத்தம் கேட்டுச்சு? வாங்க ஒளிப்பானு வாங்க. சரி மந்திரியாரே, ஒரே பிரசவத்துல என்ன குழந்தை பிறந்தது? நீ என்ன ரம்மு சாப்பிடுவீங்களா இல்ல செண்டு கொடுத்துருக்கீங்களா? அந்த வேலையே எனக்கு கிடையாதுயா. சும்மா சொல்லக்கூடாதுங்க. 55-60 வயசு ஆனாலும் ஒட்டப்ப கல்லு மாதிரி வச்சிருக்கீங்க. எல்லாம் ஊர்ச்சோறு. மந்திரியாரே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்னையா சத்தா? எத்தனை குழந்தைங்க பிறகு? அரமனையில கும்பலுக்குள்ள வந்திருக்கீங்க 4 உசுரோட. மந்திரியாரே, இன்னொரு பேருக்கு என்னுடைய மனைவாக்கப்பட்ட உனக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறந்து உள்ளதா? தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார்களா? மந்திரியாரே, இருந்துட்டாலும் மீண்டும் மீண்டும் சத்தம் கேட்கிறது அரண்மனைக்குள்ள. யாயா இந்த வேலை பார்க்கறது எங்க 4 பேர்த்த பிடிச்சுக்கிட்டு ஏழை பேராண்டி விறக கட்ட இருந்து விட்டு எரிஞ்சு விடுங்க. மகாராணி அம்மா மறுபடியும் வயிறு கொஞ்சம் கூட குறையல. கட்டப்பாறை கம்பி இருந்தா வச்சு குத்துல சாகட்டணும். இருந்தாலும் மறுபடியும் பிரசவாளியால கத்துறா முக்குறா. என்னன்னு பார்த்து தொழலை. அடிய பேத்தி முக்குடி அம்மா. பாவம் பிள்ளைக்கு பால். பிள்ளைக்கு பசியோ இல்ல அம்மாவுக்கு பசியோ தெரியல. ஐயோ அம்மா, அப்பா, என்னால வலி தாங்க முன்னாடி பாட்டி. எத்தனை முதல்ல 4 பிள்ளை பிறந்துச்சு, மறுபடியும் எத்தனை குழந்தை பிறக்க போதடி பாட்டி. ஒருவேளை இவங்களும் பன்னிக்குட்டி ஜெபமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, அப்பா, அம்மா. என்னால கத்த சேலு இல்லை. நான் 5-6 தான் சாப்பிட்டேன். அப்பல ரசம் சோறு தான் சாப்பிட்டேன். அம்மா பால். கள்ளிப்பால். மந்திரியோ அந்த ஒரு வேலை தானே பார்க்கல. என்ன பண்றீங்க? வந்திருக்குண்ணா, காசு கொடுங்கண்ணா. என்னப்பாங்கண்ணா? ஐயோ என்னதான் நடக்குது உள்ள? பேராண்டி, உங்க மகாராணி அம்மா மறுபடியும் முக்குல முக்குல 3 புள்ள பிறந்திருக்குது. முதல்ல 4,
இப்ப 3 4 3 7. சரி சரி. நீ நாயத்தை கேளு. ஏன் பாட்டி ஓய் ஒருவேளை மகாராணி பதில் நீ முக்கியம் என்ன வந்திருக்கு?